ஈரோடு கீழ்த்திண்டலில் வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடத்தில் 45 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் இளங்கோவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் இளங்கோவன், சொல்லுங்கள், இந்த ஆக்கிரமிப்பு பணிகளை அகற்றும் பணிகளினுடைய தற்போதைய நிலை எப்படி இருக்கிறது? நிச்சயமாக கனகதார ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட பெருந்துறை செல்லும் சாலையில் அமைந்துள்ளது கீழ்த்திண்டல் பகுதியாகும். கீழ்த்திண்டல் பகுதியில் வருவாய்த்துறை உள்ளிட்ட அரசுக்கு சொந்தமான இடங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு இருப்பதாக வந்த தகவல் வந்தது. அதன் அடிப்படையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் அப்பகுதியில் உள்ள கடைகள் மற்றும் வீடுகள் ஆகியவற்றை அளவீடு செய்த போது அரசுக்கு சொந்தமான 20 சென்ட் இடத்தை தனபாக்கியம், தனபால், டி.எஸ். குமார், ருக்மணி ஆகியோர் 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஆக்கிரமிப்பு செய்து கடைகள் அமைக்கப்பட்டு தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவரிடம் கூறியும் அவர்கள் காலி செய்ய மறுப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக வழக்கானது நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இடத்தை மீட்டு வருவாய்த்துறை ஒப்படைக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் தொடர்ந்து 7 மாத காலம் அவகாசம் அவர்களுக்கு வழங்கப்பட்டு அவர் கடையை காலி செய்ய மறுப்பு தெரிவித்த நிலையில் இந்த 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், வருவாய்த்துறை அதிகாரிகள், மாநகராட்சி ஆகியோர் ஆகியவர்களை தற்போது அழைத்து வருகின்றனர். மேலும் இந்த இடம் இந்து அரசு ஒப்படைக்கப்பட உள்ளது. அந்த பகுதியில் அசம்பாவிதம் மேலும் ஏற்பட இருக்க 100க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள கனகதாரா. ஈரோடு கீழ்த்திண்டலில் வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடத்தில் இருந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி இளங்கோவன்.